وَأَسِرُّوا قَوْلَكُمْ أَوْ اجْهَرُوا بِهِ إِنَّهُ عَلِيمٌ بِذَاتِ الصُّدُورِ. அசிர்ரு வா சிர்ரு மேலும் என்ற அர்த்தம் இருக்கிறது. மேலும் அசிர்ரு அசிர்ரு என்றா இது பாருங்க, அஸ்ரார் தான் எங்கள்கிட்ட இதில் பேர், அதுதான் அதால தான் இது அசிர்ரு வருது. அசிர்ரு அப்போ என்ன ரகசியம், சீக்ரெட்ஸ் ஆஃப் குர்ஆன். பாருங்க அர்த்தம் போடி சீக்ரெட்ஸ் ஆஃப் குர்ஆன். நீங்கள் இரகசியமாக பேசுங்க. அசிர்ரு என்றா ரகசியம் என்ற அர்த்தம். அசிர்ரு என்றா நீங்கள் இரகசியமாக பேசுங்க. என்னத்தை பேசுங்க? கவுல கும், உங்களுடைய கவுல் என்றா பேச்சு, கும் என்றா உங்களுடைய பேச்சை நீங்கள் என்ன செய்யுங்க? இரகசியமாக பேசுங்க. அப்படி என்றால் நீங்கள் ரகசியமாக சொல்லுங்கள், யாருக்கும் விளங்காமல் ரகசியமாக சொல்லுங்கள். விளங்குச்சா? அப்படி இல்லாட்டி இதுக்கு அர்த்தம் இருக்கு ரகசியமாக நினச்சிக்கோங்க. பேச்சு இல்லை இல்லை கவுலண்டா பேச்சு, கும்மெண்டா உங்களுடைய பேச்சை இரகசியமாக வச்சுக்கோங்கன்னு எடுத்து கேள்வி. உங்களுடைய பேச்சை இரகசியமாக பேசுங்களை விட நான் என்ன சொல்ல இரகசியமாக வச்சுக்கோங்க. அப்புறம் என்ன, நீங்கள் வெளியே சொல்லவே தேவையில்லை. நீங்கள் எங்கே நினைக்கிறீங்க? உள்ளுக்குள்ளே நினைக்கிறீங்க, கல்புக்குள்ளே நினைக்கிறீங்க. பேச்சை நீங்கள் உள்ளுக்கு வச்சு கொண்டிருக்கிறீங்க, பேசுகிறீங்களா உள்ளதால நினைக்கிறீங்க. அவு அப்படின்டா அப்படி இல்லாட்டி எத்தனை தடவை அவு வந்துட்டு அவு என்ன என்னை அப்படி இப்போ நீங்கள் கொஞ்சமாக நீங்களும் சொல்லுங்கள் சரியா? அவு என்ன என்னை அப்படி இல்லாட்டி இஜ்ஹரு என்று சொல்கிறது வந்து ஜஹரா என்று சொல்கிறது பப்ளிக், பகிரங்கமாக சொல்லுங்கள். உங்களுடைய பேச்சை எதை பகிரங்கமாக சொல்லுங்கள்? பிஹி அதை, எதை அதை ஒண்டோ இப்போ ஹி என்றா அது, பீவார சுட்டி அதை உங்களுடைய பேச்சை ஒன்றோ நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க, ரகசியமாக வச்சுக்கோங்க. அப்படி இல்லாட்டி நீங்கள் பகிரங்கமாக பேசுங்க. இல்லைங்கச்சா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறேன், உங்களோட பேச்சை நீங்கள் ஒன்றோ மனசுக்குள்ளே வச்சுக்கோங்க, ரகசியமாக வச்சுக்கோங்க. அப்படி இல்லாட்டி நீங்கள் பகிரங்கமாக சொல்லுங்கள். சொல்லிட்டு சொல்கிறார், இன்னஹு அலீமுன் பிதாத்தி சுதூர். இன்னெண்டா நிச்சயமாக, ஹூவெண்டா அவன், ஹூவெண்டா அவன், நிச்சயமாக அவன். இது அவன் யார்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. நிச்சயமாக அவன் அலீமுன் என்றா நன்கறிந்தவன். பிதாத்தி சுதூர், சுதூர் என்று சொல்கிறது நெஞ்சி, ஜாத் என்று சொல்கிறது உள்ளது, பி என்றது தெய், நெஞ்சில் உள்ளதை நன்கறிந்தவன், நெஞ்சில் உள்ளதை நன்கறிந்தவன். மிச்சமே வந்து தெய் என்ற அர்த்தம் தான் வரும், தெய் உடன் அந்த அர்த்தம் தான் வரும். சரியான லேசி. இப்போ பாருங்கள், நெஞ்சில் உள்ள தெய். இப்போ இது உங்களுக்கு நீங்கள் தமிழில் பார்த்துக்கிற சுதூர் என்றா நெஞ்சென்று தெரியும் வேண்டாம், ல என்னும் பாரு. இப்போ இதை ல என்று எடுக்கலும், நெஞ்சில் உள்ளத அப்படி இருக்கே மேல் உள்ளதை அப்போம்மா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், நீங்கள் என்ன செய்யுங்க? உங்களோட வார்த்தையை நீங்கள் வெளியே மனசுக்குள்ளே வச்சுக்கோங்க. அப்படி இல்லாட்டி பகிரங்கமாக பேசுங்க. நீங்கள் என்னத்தை செஞ்சாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாக்கு உங்களோட நெஞ்சுக்குள்ளிக்கிறது எல்லாமே தெரியும். நீங்கள் நினைக்கிறது கூட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாக்கு தெரியும். இதுக்கு எப்படி அர்த்தம் வருதுன்னா, நினைக்கிறது இல்லை, அது தஃப்சீரில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் நினச்சி உறுதிப்படுத்துறது இல்லை, லைட்டாக நினச்சிட்டு போகிறீங்க. சும்மா லைட்டாக செல்லதுக்கு உங்களோட சிந்தனைகள் வரும், சரியான ஒரு செகண்டுக்கு வந்து போகும். இன்றைக்கி பால்ச்சோறு தின்னா நல்லமே, இன்றைக்கி ஷாப்பிங் ஒன்று பண்ணால் நல்லமே, அப்படி வரும். இன்றைக்கி கொஞ்சம் குர்ஆன் ஓதுவோமே, அப்படி லைட்டாக ஒரு செகண்டுக்கு வந்து போகும். அந்த செகண்டுக்கு வாரது கூட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. நினைச்சாமா இன்னஹு அலீமுன் பிதாத்தி சுதூர். இன்னொரு தடவை பார்ப்போம். இதை எப்படி மொழிபெயர்க்கிறேன்? கவுலக்கும், கவுல் என்றது பேச்சு, கும் என்றது உங்களுடைய பேச்சை, அசிர்ரு நீங்கள் என்ன செய்யுங்க? ரகசியமாக வச்சுக்கோங்க. அவு வேண்டா அப்படி இல்லாட்டி அஜுரு வேண்டா பகிரங்கமாக பேசுங்க. பிஹி அதை ஒன்றோட பேச்சை மனசுக்குள்ளே வச்சுக்கோங்க, ரகசியமாக வச்சுக்கோங்க. அப்படி இல்லாட்டி அதை பகிரங்கமாக பேசுங்க. நிச்சயமாக அவன் இன்னஹு அலீமுன் நன்கறிந்தவன். பிதாத்தி சுதூர், சுதூர் என்றது நெஞ்சில் உள்ளதை என்ற தைத்தான் பி, உள்ள என்றது தா, நெஞ்சில் உள்ளதை நிச்சயமாக அவன் நன்கறிந்தவன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாக்கு நாங்கள் பேசுறது மட்டும் இல்லை, எங்களோட உள்ளத்தில் என்ன இதோ அவனுக்கு என்னது வாசிரு கவுலக்கும் அவிஜரூபி இன்னஹு அலீமுன் பிதாத்தி சுதூர். என்ன டவுட்? அவு என்றா உம்மா அல்லது, அவு என்றா அல்லது, அப்படி இல்லாட்டி ரெண்டுமே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொண்டு தான். நாங்கள் மனசில் வச்சு கொண்டு இருந்தாலும் கொண்டு தான், அதை வெளியே சொன்னாலும் அவனுக்கு எங்களுக்கு தான் வித்தியாசம். ஒருத்தர் மனசில் வைக்கிறது எங்களுக்கு தெரியும், ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர் மனசால நினைக்கிறதும் அவனுக்கு தெரியும், வெளியால் பேசுகிறதும் அவனுக்கு தெரியும். ஜஹர்
அவிஜுக ரூபி, இது அலிஃப் வந்து வெட்டிப்படும், இது சேர்த்து போத போல. அஜுகரு தான் இது வந்து அஜுகரு இல்லை இஜுகரு தான் இது வந்து அவிஜுக ரூபி என்று வந்துடும். அது அலிஃப் வெட்டிப்படும். கிராமர் படித்தா அவங்களுக்கு தெரியும் அது எப்படி வரும். இன்னும் வலியும் பிதாத்தி சுதூர். சரியா? அப்போ இப்போ எங்களுக்கு வரும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வந்து என்ன மனசுக்குள்ளே என்ன நினைக்கிறேன்னு கூட தெரியுமா அவனுக்கு. அப்போ இது கொஞ்சம் சும்மா தலைக்கெடுக்க கஷ்டம் தானே. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடுத்த ஆயத்தில் அதுக்கு பதில் சொல்கிறான், அது எப்படின்னு சொல்லி.